அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகர ராசி அன்பர்களே, ஜனவரி 4, 2025 தக்ஷிண அயன காலத்திலே குரோதி வருடத்தைய மார்கழி 20ஆம் நாளுக்கான ராசி பலன்களை இந்த பதிவிலே காண்போம். காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம், மாலையிலே 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் என்பது காலை 6 முதல் 7:30 மணி வரை இருக்கிறது. இந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது. காலை அதிகாலையிலேயே சற்றேறக்குறைய நள்ளிரவு என்று கூட சொல்லலாம். அதிகாலையிலேயே 1 மணி 9 நிமிடத்திலேயே சதுர்த்தி முடிந்து விடுகிறது. வளர்பிறையிலே பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி என்று அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த பஞ்சமி தினத்திலே மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் பயமின்றி ஒரு வேலையை செய்ய வேண்டும். எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வாராக வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வாழ்க்கையிலே பல நல்ல விஷயங்களுக்கான மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். ஆகையினால் வாராகி வழிபாட்டிற்கு இரவு 8 மணிக்கு மேல் வாராகிக்கான வழிபாடு செய்வது என்பது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மாணவர்கள் வெற்றியோடும் விவேகத்தோடும் உங்களுடைய செயல்களிலே மிகப்பெரிய லாபத்தை பெற முடியும், நல்ல மதிப்பெண் பெற முடியும். இந்த நாளில் உடல் உழைப்பிற்கு அதிக லாபம் உண்டு. அதற்காக மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பை தவிர வீண் விளையாட்டிலே நேரத்தை அதிகம் செலவழிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு உறவு என்பது காதலாக மாறக்கூடிய வாய்ப்பை தருகிறது. இந்த நாளில் நீங்கள் பேசி மற்றவர்கள் கேட்பதை விட மற்றவர்கள் பேசுவதை சற்று கூடுதலாக கேட்கும்போது உலக விஷயங்கள் புரியும். எது தவறு எது சரி என்று பார்த்து நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யலாம். ஏதேனும் கடன் வாங்கியிருந்தீர்கள் என்றால் அந்த கடனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நாளில் ஏற்படும். நண்பர்களோடு அதிகமாக பணம் செலவு செய்யக்கூடிய பார்ட்டி அல்லது ஏதேனும் ஒரு சுற்றுலா இவற்றையெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருந்தால் நிச்சயமாக அதிகமாக செலவு செய்வதை நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை அதிகமாக செலவு செய்வதை கவனித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறுங்கையோடு வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலையை மாலை வேலைகளில் ஏற்படுத்திவிடும். இனிய இசை கேட்பது, இனிய குழந்தைகளோடு இனிய நேரத்தை கழிப்பது, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளுக்கான வழிபாடு என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமை என்பதனால் ஆஞ்சநேயர் வழிபாடும், மேலும் இந்த திதியின் அடிப்படையில் வளர்பிறை திதி, வளர்பிறை பஞ்சமி, வாராகி வழிபாடும் இந்த இரண்டுமே மிக முக்கியம் மகர ராசி அன்பர்களுக்கு. ஏனென்றால் 7 சனி விலகக்கூடிய அந்த அற்புத தருணத்தில் இவையெல்லாம் நல்ல பலன்களை தரும். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.